எல்லாருக்கும் ஹாய்ங்க. நான் பார்க்கவி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா டே 20 30 டேஸ் சேலஞ்சில் வந்து 20 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ஜஸ்ட் 10 டேஸ் தான் இருக்குது. ஸோ சூப்பராக நம்ம வெயிட்லெஸ் சேலஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. சூப்பராக ரிசல்ட்டும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ எனக்கே வந்து வெயிட் லாஸ் ஆன மாதிரி, ஸோ நானே ஏதோ நான் அச்சீவ் பண்ண மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு சூப்பர் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பார்ட்டிசிபேட் பண்ணதோட நானும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் இன்ட்ரெஸ்டாக, ஃபோக்கஸ்டாக, கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் பார்த்துட்ருக்கீங்க ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. ஸோ உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணுற வரைக்கும் இந்த ஹோப் வந்து விட்டுறாதீங்க. ஃபோக்கஸ் மிஸ் ஆகாதீங்க. உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸில் இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க, அச்சோ என்னடா இவ்வளோ லேட்டாக பார்த்துட்டோமே, சேலஞ்சே முடிய போதே அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இன்றைக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ நம்ம வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து இதுக்கு முன்னாடியும் ப்ரீவியஸாக டூ சேலஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலி நம்ம பண்ணுற 3rd சேலஞ்சு. ஸோ வந்து ப்ரீவியஸ் சேலஞ்ச் வீடியோஸ்லாம் பாருங்கள். அதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு சூப்பரான ஒரு ரொட்டீன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஐடியாஸ் வந்து கிடைக்கும், எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கலாம், ஸோ அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ நமக்கு இதில் இது சூட் ஆகுமா, நம்மளால் லைஃப் லாங் இது பண்ண முடியுமா அப்படின்றத ஒரு டைமுக்கு 2 டைம் யோசிங்க. ஸோ வந்து நம்ம ரிசல்ட்டு பார்க்கணும், லைஃப் லாங் எடுத்துகிட்டு போகணும். ஜஸ்ட் ஒரு மாதம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் பழைய ஃபுட் ஹேபிட்ஸ்க்கே போய் மறுபடியும் வெயிட் டபுள் ஆகி டிஸப்பாயிண்ட் ஆகி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் தெளிவாக யோசித்து சூப்பராக ஒரு பிளான் பண்ணுங்கள். ஸோ நான் அதை தான் பண்ணேன். ஸோ என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் இருந்துச்சு. ஸோ சூப்பராக ஒன் இயர் கிட்ட நான் டைம் எடுத்து சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து லைஃப் லாங் வந்து இந்த வெயிட்டை வந்து என்னால் எடுத்துகிட்டு போக முடியும். மேபி மெயின்டைன் பண்ணும்போது 2 kg 3 kg கூட குறைய ஆகுமே தவிர மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ண அந்த 96 kgக்கு வந்து நான் கண்டிப்பாக போக மாட்டேன். ஸோ அதில் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ குவிக் ரிலீஃப் தருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஸோ வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் ஆகிராமல் சூப்பராக ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தியான ஃபுட்லாம் எடுத்துக்கோங்க. நல்லா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் நல்லாவே பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து நான் மறுபடியும் சொல்லிட்டுருக்கேன். நம்ம சேலஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் இருந்துகிட்டே சூப்பராக வீட்டில் குக் பண்ணுற ஐட்டம்ஸ் வச்சு ஒரு சில ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து மாற்றி எந்த மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஏன்னா அதுதான் நம்ம லைஃப் லாங் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ ஒரு மாதம் 2 மாதம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ணி நம்ம வந்து வெயிட் குறைச்சிட முடியும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் அதை நம்ம லைஃப் லாங் டெய்லியும் அதே பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான் இல்லைங்களா. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி பெஸ்ட்டாக வந்து ஒரு டயட் பிளான் வந்து பண்ணலாம் அப்படின்றப்ப தான் நம்மளோட ஃபோக்கஸாக இருக்குது. ஸோ நான் அப்படி தான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த சேலஞ்ச் முடியும்போது நான் என்னோட டார்கெட் வெயிட்டும் நான் ரீச் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு ட்ரிப் லாஸ்ட் 4 டேஸாக வெளியே இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து நான் எழுந்ததும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெயிட் செக் பண்ணேன். ஸோ வெயிட் லாஸ் ஆகியிருக்கு. நான் கூட யோசிச்சுட்டே இருந்தேன், ட்ரிப் போகிறோமே, நம்ம கிடைச்ச ஃபுட்லாம் சாப்பிட போகிறோம், டைம் லிமிட் இல்லை, எப்போ கிடைக்குதோ அந்த டைமில் சாப்பிட்டுக்கிட்டோம், அப்படி தான் இருந்தோம். ஸோ வெயிட் கெயின் ஆகிட்டா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நம்ம அப்புறமா குறைச்சிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் போயிருந்தேன். ஆக்சுவலி வெயிட் கெயின் ஆகலை. ஸோ வந்து நமக்கு பார்த்தோன்னா ஒரு 300-400 கிராம்ஸ் குறையதான் செஞ்சுருக்கு. ஸோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்னிங் நான் என்னோடய வெயிட் வந்து செக் பண்ணும்போது 66.8 kg வந்து இருக்குது. ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் கூட எடுத்திருக்கேன். செகண்ட் ஆஃப் வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் நான் வெயிட் செக் பண்ண கிளிப்பிங்ஸு. ஸோ வந்து ஆக்சுவலி நான் வந்து ஹாப்பி தான். இன்றைக்கி வந்து டே 20 வந்து 66.8 kg வந்து எனக்கு இருக்குது. ஸோ இன்னும் 10 டேஸ் இருக்கு இல்லைங்களா நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ பார்க்கலாம் என்னோடய டார்கெட் வெயிட் நான் போய் ரீச் பண்ணிடுறேன்னா. ஸோ எந்தளவுக்கு ஃபோக்கஸ்டாக இந்த 10 டேஸ் இருக்க போகுது அப்படின்றத வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இன்றைக்கி தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க, ஸோ இன்றைக்கி தான் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ண எல்லோருக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட்டுங்க. ஸோ சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். என்னால் முடியுது அப்படின்னும்போது உங்களாலையும் கண்டிப்பாக முடியுங்க. ஸோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக யோசித்து ஒரு பிளான் பண்ணிவிட்டு இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட் பார்க்க முடியும். அதுதான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்க போகிறோம், நிறைய சேலஞ்சஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ வந்து எல்லாமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. ஸோ நிறைய Q&A செஷன் நம்ம டெய்லி வந்து Q&Aல நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்குறோம், நிறைய சிஸ்டர் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செகண்ட் ஹாஃபில் நான் என்னென்ன ஃபுட்டெலாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ
அண்ட் லாஸ்ட் இப்போ ப்ரீவியஸ் 4 டேஸை வந்து நான் அவ்வளோ ஆக்டிவாக இல்லை, அது எனக்கே தெரியும். நான் அதான் நேத்திக்கு வீடியோலேயே சாரி சொல்லியிருந்தேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் டயட் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. டெய்லியும் வந்து இன்னும் கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. இன்னும் 10 டேஸ் தான் இருக்குது நம்ம சேலஞ்ச் முடியறதுக்கு. அதை எவ்வளோ ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு போக முடியுதுன்னு பார்த்து சூப்பராக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம Q&A செஷனுக்குள்ளே போகலாம். சிவனந்தினி சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், ஹவ் ஆர் யூன்னு கேட்டிருக்காங்க. ஐ எம் ஃபைன் சிஸ்டர், ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ 2 டேஸ் நீங்கள் வீடியோ போடல, மொபைல் எடுத்து பார்த்துட்டே இருந்தேன், மிஸ் யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இதெல்லாம் ஒரு மாதிரி அன்கண்டிஷ்னல் லவ். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ணதில்லை. ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானும் கண்டிப்பாக மிஸ் பண்ணேன் தான். வீடியோ அப்லோட் பண்ணால் தான் கமெண்ட்ஸ் வரும். கமெண்ட்ஸ் வந்தால் தான் நான் உங்கள் கூட வந்து இன்ட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி, கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணும்போது தான் வந்து நானும் உங்கள் கூட பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். என்னடா 2 டேஸாக வீடியோஸ் போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்பவே மிஸ் பண்ணேன் சிஸ்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இட் மீன்ஸ் அ லாட். இது வந்து பியூரான அன்பு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் 30 டேஸ் சேலஞ்ச் முடித்தாலும் எங்களுக்கு நாங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறத வீடியோவில் சொல்லுங்கள் சிஸ்டர். அந்த மோட்டிவேஷன்லேயே நாங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணிடுவோம். ஸோ நாங்கள் ஏதாவது சீட் பண்ணி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இனிமேல் டயட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஸோ உண்மையாக சொல்லணுன்னா நம்ம 3 டேஸ்க்கு அப்புறமா வீடியோ போடுறோமோ எப்படி இருக்குமோ ரெஸ்பாண்ட் அப்படின்னு நினச்சி தான் நான் போட்டேன். ஸோ நான் வீடியோ போட்டோடனே ஃபஸ்ட்டு கமெண்ட்டே வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதை ரீட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஓகே, நம்ம இவ்வளோ நாள் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கோம், நம்ம பண்ண ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்பவே புரிஞ்சுது. ஸோ எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீலிங் வந்து இருந்தது இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். கண்டிப்பாக நான் மோட்டிவேட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். நம்ம சேலஞ்ச் முடிஞ்சாலுமே நம்ம வந்து வீக்லி 2-3 வீடியோஸ் வந்து கொடுத்துட்டே இருக்க போகிறோம். நிறைய ரெசிபிஸ் கொடுக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் ஃபேமிலி வீலாக்ஸு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ நீங்கள் எப்போ கமெண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் சிஸ்டர். ஸோ நீங்கள் உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணுற வரைக்கும் உங்கள் ஃபோக்கஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நான் இது வரைக்கும் எந்த யூடியூப் வீடியோக்கும் கமெண்ட்ஸ் பண்ணதில்லை. உங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காகவே கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நேம் வீடியோவில் சொல்லும்போது ரொம்ப என்கரேஜாக இருக்குது சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு என்னோடய வார்த்தைகள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ஐ ஃபீல் மோட்டிவேட்டட். எனக்கு நீங்கள் இதை சொல்லும்போது எனக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா? ஸோ எனக்கு மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நீங்கள் வந்து ஓப்பனாக வந்து எல்லாமே ஓகே நமக்கு இது மோட்டிவேஷன் கிடைக்குது அப்படின்னு பிளைண்டாக எடுத்துகிட்டு போகாமல் அதை திருப்பி வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா? அதுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு மனசு வேணும். இதுக்கு பேர் தான் மோட்டிவேஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், என்னையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணதுக்கு. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் சிஸ்டர். உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணிவிட்டு நீங்களே வந்து சொல்லுவீங்க சிஸ்டர் நான் என்னோட டார்கெட் ரீச் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக அதுவும் சீக்கிரமே வந்து உங்களை பற்றி நம்ம வீடியோஸில் பேச தான் போகிறேன். ஸோ அது வரைக்கும் அது எதுனா கமெண்ட்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். எதுனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். எப்போவா இருந்தாலும் நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பேன் சிஸ்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மெசேஜ் பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த ஹாப்பினஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ சிஸ்டர். ஸோ சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் எடுத்துகிட்டு போங்க. ஸோ சிவனந்தினி சிஸ்டரே வந்து அவங்க ப்ரீவியஸ் 2 டேஸாக வந்து எந்த மாதிரி டயட்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 10th அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை, லஞ்சுக்கு வந்து ரைஸ் வித் ரசம் எடுத்துருக்காங்க, டின்னருக்கு வந்து உப்மா 100 கிராம், அப்புறம் ஹாஃப் பராத்தா சாப்பிட்ருக்காங்க, வாட்டர் வந்து 4 லிட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர். தண்ணி முடிஞ்சளவு நான் வந்து சிஸ்டர்கிட்ட தண்ணி சொல்லியிருந்தேன், அவன் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி டெய்லி 4 லிட்டர்ஸ் வந்து குடிக்கிறாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணும்போது தண்ணி ரொம்ப முக்கியம். ஸோ சூப்பராக தண்ணிக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் என்னடா டயட்டுன்னு சொல்லிட்டு டயட் டைமில் பரோட்டாலாம் சாப்பிட்றாங்களே அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா எதனா பர்டிகுலராக வேறு டயட்ஸ் பார்த்தோன்னா ஒரு சில ஃபுட்ஸே டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டயட் பொறுத்த வரைக்கும் பிரியாணி கூட சாப்பிட்லாம், ஆனால் நம்ம கலோரிக்குள்ளே இருக்கணும். அதுதான் நம்ம லோ கலோரி ஃபுட்டாக எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் ஒரு நேரம் பிரியாணி சாப்பிட்டீங்க அப்படின்னா மற்ற 2 நேரம் ரொம்ப லோ கலோரி உள்ள குக்கும்பர், வாட்டர்மெலன் அந்த மாதிரி சிம்பிளாக ஃப்ரூட் எடுத்துகிட்டு அந்த கலோரியை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ வந்து அந்த கலோரி பேலன்ஸ் பண்ண நீங்கள் கற்றுக்கிட்டாவே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இல்லை, தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ வந்து நம்ம லோ கலோரி டயட் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து ஹாஃப் பரோட்டா தான் சாப்பிட்ருக்காங்க, சும்மா கிரேவிங்ஸ்க்காக சாப்பிட்ருக்காங்க, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சூப்பர் சிஸ்டர், சூப்பராக உங்கள் டயட் வந்து எடுத்துகிட்டு போங்க.
டே 11 வந்துட்டு வெயிட் செக் பண்ணியிருக்காங்க. 85.3 kg வந்திருக்கு. சூப்பர் சிஸ்டர். ஸோ இதே மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் 10 days இருக்குது நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. எவ்வளோ வெயிட் ரீச் ஆகுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சூப்பர், ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். மார்னிங் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 இட்லி சாப்பிட்ருக்காங்க. லஞ்சுக்கு வந்து ரைஸ் வித் பொரியல் பருப்பு சாப்பிட்ருக்காங்க. டின்னருக்கு வந்து 2 சப்பாத்தி சாம்பார் எடுத்திருக்காங்க. வாட்டர் 4 லிட்டர். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக தண்ணி குடிச்சிட்டே இருக்காங்க. ஸோ நமக்கு இன்னும் வெயில் காலமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தாராளமாக நம்மளால் 4 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்க முடியும். ஸோ தண்ணி வந்து முடிஞ்சளவு நிறைய எடுத்துக்கோங்க. சூப்பர் சிஸ்டர். டெய்லியும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். லக்ஷ்மி மேம் வந்து சொல்லியிருக்காங்க, குட் மார்னிங் டியர், ஹாவ் அ பீஸ்ஃபுல் டேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். வெயிட்டிங் ஃபார் யுவர் வீடியோஸ் அகைன் அவர் மோட்டிவேஷன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்து உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது. நான் ஏதோ நல்ல விஷயம் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஹோப் வந்து கொடுக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். யூ ஆர் தி யூனிக் பர்சன் மேம், டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் அ லாட் மேம். இது வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். இது ரொம்ப பெரிய வார்த்தை. ஸோ நீங்கள் அதை சொல்லும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ காட் பிளஸ் யூ டியர்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ் மேம். வி ஆர் கண்டினியூஸ்லி டூயிங் டயட் அண்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் மேம். ஸோ நான் டெய்லி நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் டயட்டும் சரி, நீங்கள் கிடைக்கிற டைம்லாம் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பேசிக் யோகாஸ் பண்ணுறீங்க. ஸோ வந்து சூப்பராக உங்கள் லைஃப் ஸ்டைல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். கீப் மோட்டிவேட்டிங் மீ லைக் திஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். மீன்ஸ் அ லாட். கார்த்திக் பிரியா அந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, ஹாய் சிஸ், ஹவ் ஆர் யூன்னு கேட்டிருக்காங்க. ஐ எம் கிரேட் சிஸ்டர், வாட் அபவுட் யூ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ சிஸ் வாக்கிங் போயிட்டு வந்தால் நீ பெயின் இருக்குது, என்ன செய்கிறது சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நான் அதுக்கு அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன், டெய்லி எவ்வளோ நேரம் வாக்கிங் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். டெய்லி ½ hour வந்து வாக்கிங் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறையா பேசியிருக்கோம் ஆல்ரெடி. ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது நம்மளோட ஹோல் வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி ஸ்ட்ரென்த்து கொடுக்குற வந்து பார்த்தோன்னா நம்ம நீ ஏரியா தான். ஸோ நம்ம வெயிட் அதிகமாக நீ பெயின் வர்றது வந்து ரொம்ப நார்மல் தான். இப்போ வந்து பெருசாக நீங்கள் எவ்வளோ நாள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க, வாக்கிங் எதுவும் பெருசாக பண்ணாமல் இப்போ தான் புதுசாக வாக்கிங் எக்ஸசைஸோ பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு கால் வலி, மசில் பெயின் அதெல்லாம் கண்டிப்பாக வரும். எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா மசில் பெயின் கண்டிப்பாக வரும். அந்த பெயினோட சேர்த்து ஒரு 1 weeks பண்ணோன்னா அதுக்கப்புறம் நம்ம மசிலில் ரிலாக்ஸ் ஆகிட்டு அந்த பெயின் அதுக்கப்புறம் போகிடும். நம்ம ரெகுலராக ஒரு எக்ஸசைஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் வாக்கிங். இப்போ நான் இப்போ 1 month பண்ணிவிட்டு கேப் விட்டுட்டு திரும்ப பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2-3 daysக்கு வந்து எனக்கும் கால் வலிக்கும். பர்டிகுலராக நீ ஏரியா மட்டும் இல்லாமல் கால் ஃபுல்லாகவே வலிக்கும். ஸோ இப்போ அதோடு சேர்த்து ஒரு 2 நாள் 3 நாள் நடந்துட்டேன் அப்படின்னா அது அப்படியே பழகிடும். ஸோ பர்டிகுலராக நீ ஏரியா மட்டும் வலிக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம் சிஸ்டர். நீங்கள் என்னைக்கு வலிக்குதோ அந்த ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்த நாள் நீங்கள் உங்கள் வாக்கிங் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டயட் ரொம்ப நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் சிஸ்டர். உங்கள் ஐடியல் வெயிட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு ஸோ முடிஞ்சளவு வந்து சீக்கிரமாக உங்கள் ஐடியல் வெயிட் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீ பெயின் அதெல்லாம் கம்மியாகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்ணும்போது லக்ஷ்மி மேம் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து நீ பெயின் இருக்குது அப்படின்றதுக்காக தான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வந்து அவங்க நிறையா வெயிட் லாஸ் ஒரு 10 to 15 kg வரைக்கும் கம்மி பண்ணதுக்கு அப்புறமா நீ பெயின்லாம் வந்து பெட்டராக இருக்குது, இப்போ பெயின் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் குறையும்போது உங்களுக்கு வந்து நீ பெயின்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் சிஸ்டர். ஸோ ரொம்ப பெயினாக இருக்குது, நடக்கவே முடியல அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம். அன்றைக்கி ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் வீக்லி 3 days 4 days அந்த மாதிரி வந்து நீங்கள் வாக்கிங் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ டயட் அப்போ நீங்கள் வந்து டயட் ஃபோக்கஸ் பண்ணி சூப்பராக டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ண பாருங்கள் சிஸ்டர். கண்டிப்பாக நீ பெயின்லாம் போகிரும். நீங்கள் வெயிட் லாஸ் மனசில் வச்சு நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க, உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீ பெயின்லேருந்து உங்களுக்கு சூப்பரான ரிலீஃப் வந்து கிடைக்கும் சிஸ்டர். ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம். டெய்லி பண்ணால் பெயினாக இருக்குது அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேணால் நீங்கள் வாக்கிங் வந்து பிளான் பண்ணிக்கோங்க சிஸ்டர். ராமு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க, ஹாய் சிஸ்டர், ஹவ் ஆர் யூன்னு கேட்டிருக்காங்க. ஹலோ சிஸ்டர், ஐ எம் ரியலி கிரேட், நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் டயட்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் வந்து 10 days இருக்குது. ஸோ சூப்பராக உங்களோட டயட் வந்து எடுத்துகிட்டு போங்க சிஸ்டர். ஸோ ஹாப்பியாக இருங்க, சூப்பராக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சங்கீதா சிஸ்டர், ஹாய் சிஸ், என்ன சிஸ் வீடியோ போடலைன்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன் சிஸ்டர். ஸோ சாரி, கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால நான் வீடியோஸ் போட முடியலை. ஸோ
ஸோ பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டர் வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து சூப்பராக நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இவங்க வந்து எனக்கு மோட்டிவேட் தரக்கூடிய ஒரு பர்சன் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நிறைய சஜஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க, இந்த மாதிரி வீடியோஸ் கொடுங்க, கொஞ்சம் இந்த மாதிரி கொடுங்க, நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொடுங்க, அப்படி நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர். இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து பாசிட்டிவ் வேலை தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயத்துலேருந்து முன்னேறி போகணும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல லேகாக இருக்கும், எந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்றத சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணி நம்மளே வந்து பெட்டராக வந்து மாற்றிக்க முடியும். ஸோ அதுக்காகவே ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். ஸோ நீங்கள் தாராளமாக உங்களோட ரிவ்யூஸும் சரி, கமெண்ட்ஸும் சரி, என்னவாக இருந்தாலும் நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம். ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக ட்ரை பண்ணி சூப்பராக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு வீடியோஸ் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ சிஸ்டர். இன்றைக்கி Q&A செஷன் வந்து ஓவர். ஸோ கண்டிப்பாக எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்ததுங்க, ஓப்பனாக சொல்லணும்னா. ஸோ வந்து 3 days நம்ம வீடியோஸ் போடலையே அப்படின்னு எனக்கே கொஞ்சம் லோ ஆச்சு. நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே எனக்கு ஃபஸ்ட்டு 2-3 கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்ததுனால எனக்கு ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்டு. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ வந்து இன்னும் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோஸ் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ வந்து நீங்களும் வந்து உங்களை ரொம்ப மோட்டிவேட்டாக வச்சுக்கோங்க. செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் லவ், அதுதான் வந்து சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும் எப்போவுமே. ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ ஃபார் சக்ஸஸ். மறக்கவே மறக்காதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட், அதான் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான். ஸோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கோல் வந்து நம்ம ரீச் பண்ணிட முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து லைஃப்பில் ஒரு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கொடுக்கும். உங்கள் திங்கிங் பாசிட்டிவ் ஆகும், உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்கள் பிஹேவியர், ஸோ உங்கள் ஹெல்த் வைஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இறங்கி அதுக்கான உழைப்பு கொடுங்க, கண்டிப்பாக ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. ஸோ இப்போ வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பார்த்துருப்பாங்க. என்னோட ரொட்டீன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெயிட் செக் பண்ணாங்க. 66.8 kg வந்து இருக்குது. ஸோ சூப்பர் ஹாப்பி தான் நான் வந்துட்டு. ரொம்ப நல்லாயிருக்கு. என்னதான் வெளியில் காஃபி குடித்தாலும் வீட்டில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி காஃபி போட்டு குடிக்கிற சுகமே தனி. சூப்பராக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 2 சப்பாத்தி, சுத்தமாக ஆயிலே இல்லாமல் 2 சப்பாத்தி, கொஞ்சமாக தேங்காய் சட்னி வந்து எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு கொஞ்சமாக ஒயிட் ரைஸு, அதுக்கு வந்து பருப்பு குழம்பு, அப்புறம் கொஞ்சமாக கர்ட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை. இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்சு. என்ன தான் வெளில சாப்பிட்டாலும் வீட்டில் சாப்பிட்ற சுகமே தனி தான். டின்னருக்கு வந்துட்டு ஒரு இளநி, ஒரு மீடியம் சைஸ் பனானா வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ சீக்கிரமாகவே ஒரு 5:30, 6க்கெலாம் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறமா எதுவும் எடுத்துக்கல.